நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராஜா ஸ்டோரி. நான் உங்கள் ராஜா. நமது ராஜா ஸ்டோரியில் இன்னைக்கு 171வது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாபநாசத்தில் இருந்து சரியாக ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் விவசாய நிலத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தனது அப்பாவிற்கு மதிய நேர உணவு எடுத்து செல்வதற்காக ஒரு உச்சிவெயில் நேரத்திற்கு ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 16 வயது நிறைந்த ஒரு இளம்பெண் 2010 அந்த காலகட்டங்களில் அந்த சாப்பாடை எடுத்து செல்லும் வழியில் ஒரு அமானுஷ்யமான ஆன்மாவை பார்த்து மிரண்டு போன ஒரு திகில் சம்பவத்தை தாங்க நாம் இன்னைக்கு 171வது எபிசோடாக நமது சேனலில் பார்க்க போகிறோம். மேலும் நண்பர்களே, நீங்கள் ஹாரர், த்ரில்லிங், அமானுஷ்யம் இது போன்ற கோஸ்ட் ஸ்டோரி எல்லாம் விரும்பி பார்ப்பீங்க கேட்பீங்க அப்படின்னா மறக்காமல் நமது ராஜா ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் சேர்ந்து விடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலும் இது போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுஷ்யமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வாங்க நண்பர்களே, இன்னைக்குள்ள அந்த அமானுஷ்யமான திகில் சம்பவத்துக்குள்ளே நாம் போகலாம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அமானுஷ்யமான திகில் சம்பவம் பாபநாசத்திலிருந்து சரியாக ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் 2010 அந்த காலகட்டங்களில் 16 வயது நிறைந்த ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இளம் பெண் என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பாவிற்கு உணவு எடுத்து செல்வதற்காக வயல்காட்டுக்கு போகிறாங்க. கிட்டத்தட்ட இவங்க கிராமத்தில் இருந்து அந்த விவசாய நிலம் சரியாக ஒரு 3/4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே. மேலும் இது ஊருக்கு அவுட்ரு பகுதியில் தாங்க இந்த விவசாய நிலமும் அமைந்திருக்குது. போகிற வழி ஊருக்கு அவுட்ரு சாலையாக இருந்தாலும் ஆங்காங்கே ஒரு சில வீடுகள் காணப்படுதுங்க. இவங்க விவசாய நிலத்திற்கு போகக்கூடிய பகுதிக்கு அருகாமையில் ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க. கொஞ்சம் பாலடைந்த வீடாக இருக்குது. அந்த வீட்டுக்கு சைடில் ஒரு இறக்கமான ஒரு பாதை ஒன்று இருக்குதுங்க. அந்த பாதை ஒற்றையடி பாதை மாதிரி இருக்கும். அந்த பாதைக்கு போனோம் அப்படின்னா அவங்க விவசாய நிலத்துக்கு போயிடலாம். அப்படி போய் சாப்பாடு கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதிய உச்சி வெயில் நேரத்துக்கு போன அந்த ராஜேஸ்வரிக்கு ஒரு திடுக்கிடும் அமானுஷ்ய சம்பவம் தாங்க நடந்திருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த மாதிரி உணவை எடுத்துகிட்டு போகிற வழியில் அந்த பாலடைந்த வீடு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த வீட்டுக்கிட்ட போகும்போது ஒரு குழந்தை அழுவது போல வித்தியாசமான ஒரு அழுகுரல் சத்தம் கேட்டிருக்குதுங்க. இதை கடந்து போகக்கூடிய அந்த பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்க, ராஜேஸ்வரி வண்டியை நுப்பாட்டிட்டு, ஏன்னா சைக்கிளில் தான் இவங்க போகிறாங்க, அப்படி சைக்கிளை அப்படி நுப்பாட்டிட்டு சைக்கிளை விட்டு இறங்கி அப்படியே அந்த வீட்டை அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு இளம் வயது பெண்மணியும் அப்படியே அழுவது போல இருக்குதுங்க. என்னடா இது, பூட்டின வீட்டிலேருந்து ஏதோ அழுகை சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மிரண்டு போன அந்த ராஜேஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் சைக்கிளை பின்னுக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே அந்த வீட்டை அப்படியே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி உத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு ஜன்னல் மற்றும் கொஞ்சம் திறந்தும் திறக்காத மாதிரியும் இருந்திருக்குதுங்க. அந்த இடத்துல ஒரு உருவம் நிற்பது போல இருக்குது. அது ஒரு பெண்மணியின் உருவமுங்க. இது அப்படியே தத்ரூபமாக பார்க்கக்கூடிய இந்த ராஜேஸ்வரி மிரண்டு போய் நின்று அப்படியே உத்து பார்க்குறாங்க. என்ன உள்ள அழுகை குரல் சத்தம் கேட்டது. அதற்கப்புறம் இப்படி ஒரு பெண்மணி அமானுஷ்யமான முறையில் உள்ளே நிற்கிறாங்களே, அப்படியே இருண்டு போன வீட்டுக்குள்ளே, இது மத்தியான உச்சி வெயில் நேரம், உள்ளே இருக்கக்கூடியது தெளிவாக தெரியாட்டியும் கூட அப்படி கொஞ்சம் ஒரு பெண்மணி இருப்பது தெரியவும், அது உத்து பார்க்கும்போது கொஞ்சம் விகாரமான முகத்தில் அந்த பெண்மணி இருப்பது தெரிய வருதுங்க. ஏன்னா இவங்க உத்து பார்க்கும்போது இவங்களுக்கு எரிந்த முகத்தோட ஒரு பெண்மணி நிற்பது தெரியுது. பூட்டின வீட்டுக்குள்ளே எப்படி ஒரு பெண்மணியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டன் ஆகி சைக்கிளை பிடிச்ச மனைக்கே அந்த ஜன்னலே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீரென்று அங்கே இருக்கக்கூடிய பெண்மணி அப்படியே சிரிப்பது போல இருக்கும். அப்படியே அந்த இடத்துல மயங்கி பதறி போய் விழுந்துட்டாங்க. யாரு, ராஜேஸ்வரி. சைக்கிளையும் ஒரு ஓரமாக போட்டுட்டு தூக்கு சட்டியில் இருக்கக்கூடிய அதாவது சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இல்லையா, அந்த தூக்கு பொசியும் அப்படியே கீழே விழுந்துருச்சுங்க. கீழே விழுந்து சாப்பாடெல்லாம் கொட்டினமானே கிடக்குது. கிட்டத்தட்ட இவங்க எவ்வளோ நேரம் அங்கே கிடந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியலைங்க. அந்த வழியில் வரக்கூடிய ஒரு சில வழிப்போக்கர்கள் என்னடா இது, ஒரு சைக்கிளோட ஒரு பொம்பளை புள்ள விழுந்து கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் தட்டி பிறக்கி எழுப்பியிருக்காங்க. இதில் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த தூக்கு போசிக்கு கூடவே அந்த கூடையில் வாட்டர் கேன் இருந்திருக்கு, தண்ணி கேன் இருந்திருக்குது. அதை எடுத்து முகத்தில் தெளித்து அந்த பொண்ணை எழுப்பி விடும்போது அப்படியே பேந்த முழிச்சிட்டு அந்த வீட்டை கையை காமிச்சிட்டு எதுவுமே பேசாமல் அப்படியே உட்காந்துட்டாங்க. அந்த வழிப்போக்கருக்கு நல்லா தெரியும் இது முருகேசன் அவங்களுடைய பொண்ணு. ஏன்னா இவங்க அப்பா பேர் முருகேசன். அப்படிங்கிற முருகேசன் பொண்ணு தானே
யாராமா நீ அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் ஆமான்னு தலையை மட்டும்தான் அடுத்து வாயே பேச முடியல, நாய் எலும்பாமல் வந்து நாக்கு வந்து எந்திரிக்கலாம், அப்படியே பேச முடியாமல் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே இடத்துல கொஞ்சம் கைத்தாங்களாக வந்து அந்த வீட்டுக்கிட்ட கூட்டு வந்து நிழலில் உட்கார வைக்கலாம்னு நினைக்கும் போது வரமாட்டேங்குதுங்க இந்த பெண்ணு. அதற்கப்புறம் வந்து கொஞ்சம் மல்லு கட்டி கொஞ்சம் ஒரு ஓரமாக ஒரு மரத்து நிழலில் உட்கார வச்சுட்டு கூட உடன் ஒரு நபர் வந்திருக்கிறாருங்க. அந்த நபர்கிட்ட சொல்லி என்ன காரணம்ப்பா அங்கே வந்திருக்க அப்படிங்கும்போது அப்பாவுக்கு சாப்பாடு சாப்பாடு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்குது. அவங்களுக்கு தெரியும் காரணம் என்னென்னா பிஞ்சை வயல்காடுங்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த உடன் வந்த நபரை வந்து உடனடியாக போய் முருகேசன் அவங்ககிட்ட போய் உங்கள் பொண்ணு இந்த மாதிரி மயங்கி விழுந்துருச்சுன்னு போய் தகவல் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டதும் அவரும் துக்குன்னு ஓடி போய் சொல்ல போகிறாருங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சரியாக இந்த வீட்டில் இருந்து ஒரு 300-400 மீட்டருக்குள்ளேயே வந்து இவங்களுடைய வயல்காடு இருக்குது. போய் சத்தம் கொடுத்த உடனே அவரும் பதறி அடிச்சு வந்துட்டார் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. அப்படி ஓடி வந்து பார்க்கும்போது வந்து கொஞ்சம் அப்படியே பதட்டத்தில் உட்காந்துருந்த பெண்ணை பார்த்து என்னமாச்சு சாப்பாடு கீழே ஒட்டியாகும், பரவாயில்லம்மா நீ எதுக்குமா மயங்கி விழுந்துட்ட, உன்னை யார் நேரத்துக்கு வர சொன்னா, தம்பியை யாரையாவது அனுப்பியிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காரணம் என்னன்னா இவங்கள விட ஒரு 2 வயசு கம்மியான ஒரு தம்பி இருக்காங்க. இவங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து வயசு வந்து 16 வயசுங்க. 16 வயசு ஒரு இளம்பெண்ணாக இருந்து வராங்க. எதுக்குமே இப்படி உச்சி வெயில் நேரத்துக்கு வந்து கிறங்கி போய் இப்படி கிடக்குறீ அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு என்னதுன்னு கேட்கும்போது பதிலே சொல்லலாம். அந்த வீட்டவே பார்க்குறாங்க. என்னம்மா அங்கங்கே பார்க்குறாங்கிட்டு தான் விழுந்தியா, சரி ஒன்றும் இல்லை வாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து நான் வீட்டில் வச்சே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியை வந்து கைத்தாங்களாக கூட்டு போய் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுமான்னு சொல்லிட்டு வீட்டிலே வந்து உண்டான சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு அதற்கப்புறம் ஒரு வயல்காட்டு வேலைக்கு போயிடுறாருங்க. அந்த குழந்தை வந்து பெண் வந்து என்ன பண்ணுறாங்க, ராஜேஸ்வரி வந்து வீட்டிலேயே தான் அப்படியே படுத்து தூங்குறாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லையா. சாயங்காலம் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அப்பா பார்க்குறாரு, பொண்ணுக்கு பரவாயில்லையான்னு சொல்லிட்டு கையில் கொஞ்சம் சிராய்ப்பு மாதிரி இருக்குது விழுந்த காரணத்தினால. ஆனால் வந்து அது ஒன்றும் பெரிய காயம்லாம் இல்லை. ஆனால் குழந்தைக்கு வந்து எந்திரிக்க மாட்டேங்காங்க. அந்த பெண் வந்து காய்ச்சல் வந்து தீயா அடிக்கிற மாதிரி இருக்குது. மேலே தொட்டு பார்க்கும்போது அனலாக கொதிக்குது, என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் என்னன்னு தெரியலைங்க, இப்படி எதுவும் கண்டு பயந்துட்டாலா என்னன்னே தெரியலை அப்படிங்கும்போது வந்து லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவரையும் கூப்பிட்டு வந்து அந்த காய்ச்சலுக்கான வந்து மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அன்றைக்கு இரவு வந்து அப்படியே தூங்குறாங்க. தூங்கும்போது வந்து சரியாகவே தூங்கவே இல்லையாங்க. ராஜேஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா வாய் விட்டு முணங்கிக்கிட்டே இருக்கிறாங்களாம். அங்கிட்டு பிறகு படுக்காங்க, இங்கிட்டு பிறண்டு படுக்கிறாங்க. தூக்கமே சரியாக வரவே இல்லையாங்க. ஏதோ உளறிக்கிட்டே இருக்கிறாங்க. திடுக்குன்னு வந்து பதறி முழிக்கிறது மாதிரி இருக்குது. இதெல்லாம் புரிந்து கொண்டு அவங்க அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சுக்கிடுச்சு, எங்கள் புள்ள வந்து எதையை பார்த்து பயந்துருச்சுங்க, அதனால தான் இப்படி இருக்குது அப்படிங்கிறது காரணத்தினால சரி இதை காலையில் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து விடிய தூங்காமல் பதட்டத்திலே இருக்கிறாங்க. தம்பியும் வந்து சரியாக தூங்கலாம், ஏன்னா அக்கா வந்து ஒரு வித்தியாசமாக பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வேறு எந்த ஒரு பயப்பட வேண்டாங்க, அந்த மாதிரி எதுவும் நடக்கல. அன்றைக்கு இரவு இந்த மாதிரியே புலம்பிக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. திடுக்குன்னு முழிச்சு எந்திரிக்கிறாங்க கத்தி. அவ்வளவுதான். காலையில் விடிஞ்ச உடனே முதல் வேலையாக வந்து அவங்க ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சுடலைமாடன் கோயிலுக்கு வந்து அந்த குழந்தை வந்து கூட்டு போகிறாங்க ராஜேஸ்வரி. அப்படி கூட்டு போன உடனே வந்து சுடலைமாடன் கோயில் பூசாரி வந்து கொஞ்சம் பூஜையெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு கொஞ்சம் தியானம் மாதிரி இருந்துட்டு அதற்கப்புறம் சொல்கிறாருங்க ஒரு கணிப்பு ஒன்று, உன் குழந்தைய வந்து ஒரு ஆன்மா வந்து பயமுறுத்திட்டு போயிருக்குது, நல்ல வேலைக்கு வாலிப பெண்ணாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அதற்கப்புறம் வந்து அந்த ஆன்மா வந்து பயமுறுத்திட்டு தான் போயிருக்கும், உன் குழந்தை வந்து எதுவும் பண்ணணும்னு அது நினைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்ன சாமி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது வந்து உன் குழந்தைகிட்டே கேளு அப்படிங்கும்போது இங்கெல்லாம் போனேயாம்மா அப்படின்னு கேட்குதுங்க. நேற்றுக்கு இப்படி போனேயான்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லி ராஜேஸ்வரி சொல்கிறாங்க. அங்கே என்னதுமா நீ பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி மறுபடி கேட்கும்போது வந்து ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, ஒரு தலைமுடி வந்து அப்படி விரிச்சு போட்ட மாதிரி ஏதோ எரிஞ்சு போன மாதிரி ஒரு முகம் இருந்துச்சு, நான் அந்த ஜன்னல் கிட்ட நின்று அப்படியே பார்த்தேன், அழுகிற மாதிரி இருக்குதே யாரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கொஞ்ச நேரத்தில் அதுவே என்னை பார்த்து சிரிச்சுது, நான் மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லும்போது அந்த பூசாரி இன்னொரு வார்த்தையும் சொல்லி திட்டுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பெற்றோர்களை பார்த்து ராஜேஸ்வரியோட அப்பா முருகேசன் அவரையும் அவங்க அம்மாவையும் பார்த்து திட்டுறாங்க. சிவகாமிங்க அவங்க அம்மா பேர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த சிவகாமியும் முருகேசனையும் பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வயசுக்கு வந்த ஒரு பெண்மணி, அதுவும் இள வயசு பெண்மணியை வந்து இந்த மாதிரி ஒரு உச்சி வெயில் நேரத்துக்கு வந்து கருவாட்டு குழம்பு வச்சு நீ கொடுத்து அனுப்பலாமாம்மா அப்படின்னு சொல்லி திட்டுறாருங்க அந்த கோயில் பூசாரி. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கையில் கொண்டு போன அந்த சாப்பாடு தூக்காளியில் வந்து கருவாட்டு துண்டுகள் இருந்திருக்குதுங்க. கணவருக்கு வந்து சரி பிஞ்சையில் வயல்காட்டில் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால வந்து கருவாடு கொடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கருவாடு வத்தல் எல்லாமே கொடுத்து விட்டுருக்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் இவளுக்கு இந்த பெண்ணுக்கு வந்து அந்த ஆன்மா வந்து காட்சி அளிச்சிருக்கு. மேற்கொண்டு வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஆன்மா இருக்கத்தான்ப்பா செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த வீட்டுக்கு ஒரு வரலாறு ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சம்பவம் அந்த வீட்டில் இருக்குதுங்க. அப்போ எல்லாருமே ஷாக்காயிட்டாங்க. அப்போ உண்மையிலே எல்லாரும் சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு யார் நம்ம முருகேசனே வந்து பதறிட்டார். நம்ம பிஞ்சைக்கு பக்கத்தில் இந்த வீட்டில் இப்படி ஒரு இது இருக்கா, சம்பவம் இருக்குதா, நிறைய பேர் நிறைய விதமாக சொன்னாங்க, ஆனால் அது கண்டும் காணாமல் இருந்தோம். இப்போ நம்ம வீட்டிலே நம்ம பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கா அப்படிங்கும்போது உன் பொண்ணை வந்து அது பயமுறுத்தத்தான்ப்பா செஞ்சிருக்கு, வேற ஒன்றும் செய்யலை, அது பொசஸ் பண்ணலை, அதனால் பிரச்சனை இல்லை, திருநீர் போட்டு விடுற எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி திருநீர் போட்டு விட்டுருக்குறாங்க.
அதற்கப்புறம் வந்து ராஜேஸ்வரிக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையாங்க. அந்த பக்கத்துக்கு வந்து பெரும்பாலும் ஒரு உச்சி வெயில் நேரத்துக்கோ ஒரு மாலை நேரத்துக்கோ வந்து போகிறத வந்து தவிர்த்துருவாங்களாம். காலையில் அவங்க அப்பா அம்மா கூட போனாங்கன்னா போயிட்டு உடனே வந்துருவாங்களாம். தனியாக அந்த மாதிரி போகிறதோ அந்த வீட்டை வந்து உற்று பார்ப்பதோ இதெல்லாம் கிடையாதுங்க. என்ன காரணம்னா இந்த ராஜேஸ்வரி தாங்க நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சுருக்கிறாங்க. இப்போ அவங்க கல்யாணம் முடிஞ்சு குழந்தை குட்டியோட வந்து மகிழ்ச்சியாக இருப்பதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு முன்னாடி அந்த கிராமத்தில் வந்து பல சம்பவங்கள் அந்த வீட்டை நெருக்கி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு இரவு நேரத்துக்கு ஒரு மாலை நேரத்துக்கு வந்து அந்த அவுட்டர் பாதையை வந்து யாரும் பயன்படுத்துனாங்க அப்படின்னா திடீரென்று குறுக்க வந்து ஏதாவது ஒரு மிருகம், பன்றியோ இல்லை ஒரு நாயோ ஏதோ ஒன்று குறுக்க போகிற மாதிரி போகுமாங்க. ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருவாங்களாம். ஒரு அன்டைம் நேரத்துக்கு யாரும் வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெண்மணி வந்து அழுகுரல் சத்தம் வந்து கேட்பது போல இருக்குமா. இது நிறைய பேருக்கு வெளியூர்காரங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் அந்த கிராமத்தில் வந்து ஒரு சில பேச்சுகள் அரசல் புரசலாக இருந்தாலும் அது உண்மையா பொய்யா அப்படின்னே தெரியாம தாங்க இருந்திருக்கு. என்ன காரணம்னா அந்த வீட்டில் ஒரு சம்பவம் இருக்குதுங்க. இந்த சம்பவம் வந்து ராஜேஸ்வரி அவங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி 2010 அந்த காலகட்டங்களில் தான் நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதற்கு சரியாக ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு 2007 அந்த காலகட்டங்களில் வந்து அந்த ஓரளவுக்கு வசதியான அந்த வீட்டில் வந்து விவசாய நிலமும் அந்த வீட்டுக்கு பின்னாடி இருந்திருக்குங்க. இதெல்லாம் வந்து மேற்பார்வை பார்த்துக்கிட்டு அந்த வீட்டில் வந்து ஒரு குடும்பம் வந்து வசித்து வந்திருக்குதுங்க. அது வேறு யாரும் கிடையாதுங்க, தாமரை மற்றும் மாரியப்பன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஜோடியும் புதுமண தம்பதியினர் மேற்கொண்டு வந்து அந்த மாரியப்பனோட அம்மா அவங்க வந்து கூட்டு குடும்பமாக அந்த 3 பேரும் வசித்து வராங்க. கல்யாணமான புதுசுங்க. முதல்ல வந்து மாரியப்பன் வந்து இந்த தாமரையை வந்து காதலித்து திருமணம் முடித்தாலும் வந்து தாமரை அவங்க ஃபேமிலியும் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. ஓரளவுக்கு வந்து மீடியமான குடும்பமாக தான் இருந்து வராங்க. அவங்களுக்கு வந்து 2 பெண் பிள்ளைங்க வந்து அவங்க வீட்டில் இருந்திருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த இடத்துல தான் வந்து இந்த மாரியப்பனுக்கும் தாமரைக்கும் வந்து காதல் வளர்ந்ததை கண்டுபிடிச்சி சரி அவங்களுக்கே கட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாரியப்பனுக்கே வந்து மனம் முடிச்சு கொடுத்துருக்குறாங்க. ஆரம்ப கட்டத்தில் வந்து நல்லா மகிழ்ச்சியாக இருந்தாலும் வந்து நாட்கள் செல்ல செல்ல கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் வந்து நல்ல முறையில் வந்து வாழ்ந்து வந்துகிட்டு இருந்த இடத்துல இந்த தாமரை கொஞ்சம் முழுகாமல் இருந்த காலகட்டங்கள்லையும் வந்து மாரியப்பனுடைய அம்மாவும் சரி மாரியப்பனுடைய குணமும் சரி கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மாரியப்பன் அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வசதி அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ஒரு காரணத்தில் வந்து நிறைய பெண்களுடன் வந்து அந்த கிராமத்து பகுதியில் வந்து கொஞ்சம் பழக்கம் ஏற்பட்டு வந்து இதை தட்டி கேட்ட மனைவியை வந்து அடிக்கடி சண்டை போடுவது கைகலப்பு ஆகிற அளவுக்கு வந்து நடந்துருச்சு. தாமரையின் வீட்டில் இருந்து வந்து பெற்றோர்கள் வந்து இந்த மாரியப்பனை வந்து கொஞ்சம் சத்தம் பிடிச்சாலும் வந்து இவர் வந்து கேட்காம செய்யாமல் வந்து கொஞ்சம் அதட்டல் தோணியில் வந்து கொஞ்சம் திமிர் எடுத்து போய் அலைஞ்ச ஒரு காரணத்தினால வந்து அவங்க அம்மாவும் வந்து மாரியப்பனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கிறாங்க. இப்படி 2 பேரும் மாறி மாறி வந்து தாமரையை வந்து கொடுமைப்படுத்தும் போது வந்து அவங்க வந்து மாசமாக இருந்திருக்கிறாங்க, முழுகாமல் இருந்திருக்கிறாங்க. அடிக்கடி வந்து தாமரையின் மாமியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இல்லாத விட்டு புள்ள தானே நீ என்ன கொண்டு வந்துட்ட, நீ ஒழுங்காக இருக்கிறதா இருந்தால் அங்கே இல்லைனா இடத்த கழிவுன்னு அப்படிங்கிற மாதிரி வந்து என்னென்னவோ பேசிட்டு கொஞ்சம் அவங்களும் கை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க, தாமரையை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கணவரும் வந்து இதை கண்டும் காணாமல் இருந்திருக்காங்க. ஏன்னா கணவர் வந்து ஒளிஞ்சு போனால் சரி அப்படிங்கிற மாதிரி தாங்க பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. காதலிச்சு இப்படி வந்து நம்ம கல்யாணம் முடிச்சு இப்படி நம்பி வந்து நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோமே, நம்ம வீட்டில் சொல்லவும் முடியலை. ஏன்னா சொன்னால் அவங்க வீட்டில் இருந்து தாமரையின் வீட்டில் இருந்து இங்கே வந்தாலும் சண்டை பிடிச்சாலும் வந்து யாரும் இங்கே கேட்பது போல் இருக்க இல்லைங்க. கொஞ்சம் பணத்திமிர் எடுத்து போய் அலையக்கூடிய காரணத்தினால இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன் மனசுக்குள்ளேயே ஓட்டு குழப்பிக்கிட்டே வந்து இவங்க கொஞ்ச நாள் வந்து அப்படியே பல்ல கடிச்சு வாழ்ந்திருக்காங்க. ஆனால் இருந்தாலும் வந்து இவங்க வந்து அப்படியே நீடிச்சு இதை வந்து சரி பண்ண தெரியாமல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கோழைத்தனமான ஒரு முடிவெடுத்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து அவங்க உடலுக்கு அவங்களே தீ வச்சு இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதுக்கப்புறம் வந்து இது கொஞ்சம் கேஸ் வழக்குகளாக ஆனாலும் கூட வந்து தனது செல்வாக்கை பயன்படுத்தி தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு சில பணங்களை பயன்படுத்தி நில வளங்களை வந்து விற்று என்ன பண்ணிடுறாங்கன்னா அம்மாவும் பிள்ளையும் வந்து வெளியில் வந்துடுறாங்க. ஏன்னா இவங்க இறப்புக்கு காரணம் இவங்க தான் அப்படின்னு தாமரையின் இறப்புக்கு கணவனும் மாமியாவும் தான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் கூட வந்து தனது செல்வாக்கை பயன்படுத்தி எப்படியோ வெளியில் வந்துட்டாங்க. அதற்கப்புறம் வந்து கொஞ்ச நாட்கள் அப்படியே போனாலும் வந்து இவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா எப்படியாவது அடுத்த பையனுக்கு வந்து திருமணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாரியப்பனுக்கு வந்து பொண்ணுங்கன்னெல்லாம் வெளியில் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. யாருமே வந்து இவரை வந்து கெட்டுவதற்கு தயாராக இல்லை. ஏன்னா காதலிச்சு ஒரு ஏழ்மைப்பட்ட ஒரு பெண்ணை வந்து இப்படி பண்ணிட்டானே, ஏன்னா நல்ல பொண்ணு தாமரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே தெரியும். இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து இவங்ககிட்ட வந்து டச் இல்லாமல் தாங்க இருந்திருக்காங்க. ஏற்கனவே ஊருக்கு அவுட்டர் பகுதியில் தான் இவங்க வாழ்ந்து வந்தாலுமே வந்து இந்த மக்கள் வந்து அடியோடு ஒதுக்குன மாதிரி ஒதுக்கியிருக்காங்க. சொந்த பந்தம் வீட்டுக்கு போனாலுமே வந்து சரியாக வந்து இந்த பெண்மணியிடம் மாரியப்பனின் அம்மாவிடம் வந்து யாருமே வந்து சரியாக முகம் கொடுத்து பேசலை. இப்படி ஒரு குணங்கெட்ட ஒரு பெண்மணியாக இருக்காங்களே, நல்ல மருமக இப்படி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மாசமாக இருந்த ஒரு பெண்மணி இப்படி இறந்து போகிற அளவுக்கு இந்த பெண்மணியும் காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் பேருமா ஒதுக்கியிருக்காங்க. தன் மகனின் வாழ்க்கையும் நினச்சி இந்த அம்மா வந்து ஏற்கனவே கணவரை இழந்தவங்க இல்லையா, ஆதரவு இல்லாமல் வந்து கொஞ்சம் அப்படியே இருந்தவங்க வந்து எப்படியோ ஒரு மர்மமான முறையில் இறந்து போனதாக வந்து தகவல் தெரியுதுங்க. அதற்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சுங்க கிட்டத்தட்ட இப்போ தனிமரமாக ஆயிட்டாருங்க மாரியப்பன்
வந்து யாருமே வந்து ஒட்டும் உறவும் இல்லாமல் வந்து இருந்திருக்காங்க. நிறைய குடியும் கும்மாளமாக இருந்திருக்காரு. நாளடைவில் வந்து வாழ்க்கையை நினச்சி அவர் வந்து என்ன நினச்சாருன்னு தெரியலைங்க. மர்மமான முறையில் அதே வீட்டுக்குள்ளே அவரும் வந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாங்க. இப்போ வந்து 2 மரணம் வந்து இயற்கைக்கு மாறாக அங்கே நடந்தாலும் வந்து, ஏன்னா அவங்க அம்மா இறந்தது வந்து மர்மமான மரணம்னு சொன்னாலுமே வந்து வயது மூப்பின் காரணமாக இறந்து போனாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க பேசி முடிச்சிருக்காங்க. இப்போ இந்த 2 மரணம் நிகழ்ந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து அடிக்கடி வந்து சத்தம் கேட்பது போல வந்து அக்கம் பக்கத்து நபர்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. வீடுகள் வந்து கொஞ்சம் கலக்கமாகத்தாங்க இருக்குமா. ஒரு 100-150 மீட்டருக்கு ஒரு வீடு தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமா. ஏன்னா கிராமத்துக்கு அவுட்ரு பகுதி இல்லையா, ஆங்காங்கே வந்து ஒரு 5-6 வீடு அப்படி அந்த மாதிரி தான் இருக்குமா. அந்த நள்ளிரவு நேரத்துக்கோ ஒரு மத்தியான நேரத்துக்கு கூட வந்து இந்த மாதிரி வந்து யாரோ கத்துவது போல், ஒரு குழந்தை அழுவது போல், இது போல் ஒரு பெண்மணி அழுவது போலெல்லாம் வந்து சத்தம் கேட்பது போல் உணர்ந்திருக்காங்க. யாருமே அங்கிட்டு போய் எட்டி பார்க்குறது கிடையாது. ஏன்னா ஒரு பேட் வைப்ரேஷன் அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அங்கிட்டு போவது கிடையாது. ஏன்னா இரவு நேரத்தில் இது ஒரு காட்டுப்பகுதி மாதிரி தானே இருக்குது, விவசாய நிலங்கள் இருக்குது. அங்கிட்டு வந்து கொஞ்சம் வேலி முட்கள் எல்லாமே செடியும் சத்தையுமாக இருக்கக்கூடிய காரணத்தினால காட்டுப்பகுதி மாதிரி இருக்கிறதுனால வந்து காட்டுப்பூனைகளை ஏதோ வந்து அழுகக்கூட செய்யும். இப்படி காட்டுப்பூனை சத்தம் போட்டாலும் அழுதாலும் கூட ஒரு மனிதர் அழுவது போல் இருக்கும், குழந்தை அழுவது போல் இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே கண்டும் காணாமல் இருந்திருக்காங்க. அப்படியே விட்டுக்கிட்டாங்க. இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த பாதையை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய வெளியூர் நபர்கள் வழிப்போக்கர்களுக்கு வந்து குறுக்க நம்ம ஏற்கனவே சொன்னது போல் வந்து ஏதாவது ஒரு உருவம் போன மாதிரி இருக்குமா, ஒரு விலங்கு ஏதாவது ஒரு நாயோ பன்றியோ ஏதோ ஒன்று போனது மாதிரி இருக்குமா. நின்று அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க கண்ணுக்கு அதுக்கு அடுத்து எதுவும் தெரியாதான். நிறைய பேர் ஸ்லிப்பாகி கீழேயும் விழுந்திருக்காங்க. அடி பயங்கரமாக பட்டிருக்கு. ஆனால் யாருக்கும் உயிர் சேதம் எதுவும் ஏற்பட்டது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க நண்பர்களே. மேலும் இப்போ வரைக்கும் கூட அந்த வீடு வந்து அதே பகுதியில் தான் இருக்குது, எங்கள் கிராம பகுதியில் தான் இருக்குது, எங்கள் நிலத்து பக்கத்தில் தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி முடிச்சிருக்காங்க நண்பர்கள். அந்த வீடு வந்து ரொம்ப சிதிலமடைந்து கவனிப்பார் இல்லாமல் தான் கேட்பார் இல்லாமல் தான் கிடக்குதாங்க. காரணம் என்ன அப்படின்னா, சொந்த பந்தங்கள் யாருமே அந்த வீடை வந்து எடுத்துக்கிட வந்து முயற்சி செய்யலாம். ஏன்னா இந்த மாதிரி உயிர் போயிருச்சு, ஒரு பெண்மணி அப்படியே வந்து தற்கொலை செய்து கொண்ட பெண்மணி, அதனுடைய ஆன்மாங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேட் வைப்ரேஷன்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த மாரியப்பன் சொந்த வந்த வகைராக்கள், ஏன்னா வீட்டுக்கு அவர் ஒத்தப்பள்ளியாக தாங்க இருந்து வந்திருக்கிறாரு. மற்றபடி ஒன்று விட்ட சொந்த பந்தங்கள் யாருமே வந்து அந்த வீடை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணலையா. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடங்கள், ஊருக்குள்ளே இருந்த நிலங்களை வந்து அவங்க பங்கு வச்ச மாதிரி ஏதோ வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சிருக்காங்க நண்பர்களே. மேலும் இந்த சம்பவம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்கள் என் அருமை நண்பர்களே. மேலும் இந்த சம்பவம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருக்கலே நண்பர்களே. மேலும் இப்போ வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. மேலும் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பிய ராஜேஸ்வரி அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கலாம் நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலும் இது போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுஷ்யமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. மேலும் நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.